ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே கரெக்டாக சொல்லணும்னா ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மாலப்பட்டி போகிற லைனில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு 1200 சதுரடியில் ஒரு வீடு வாங்குறதே ஒரு 40 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு 1500 சதுரடி லேண்டப் ஏரியாவில் ஒரு 1400 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மாலப்பட்டிக்கு போகிற பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம இந்த வீட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை தான் இப்போ நீங்கள் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு சவுத் ஃபேஸிங்கை பார்த்து முழுக்க வாஸ்து முறைப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மிங்க. 46 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. இந்த வீட்டோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 பெட்ரூம் மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து கார்டனிங் ஏரியாவோட ரெயின் வாட்டர் டைரெக்டாக உள்ளே வர்ற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் வந்து 2 வீடுமே சேல்ஸுக்கு தாங்க. இந்த 2 வீடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுக்க தெற்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்குதுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க் எல்லாமே A to Z அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து கிடச்சிருது. அதே போல் வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் நமக்கு உள்ளே போகிறதுக்கு தகுந்த மீனிக்க ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி அமைச்சு கிட்டத்தட்ட வந்து 6 அடிக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள ஜல்லியுமே ஃபிட் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை கேஜில் மெட்டல் கேட் வந்து 2 கேட்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 2 கேட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போக முடியும். கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்குங்க. 2 கார் வந்து நம்ம நிப்பாட்டிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்ரு டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே அவுட்ரு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்ரு டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்க EB ப்ரொவேஷனோட பைப்லைன் கனெக்ஷனோட சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கீழே கம்ப்ரஸர் மோட்டரும் நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அதே போல் வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் EB மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க வெளியில் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போர்வெல்லும் சம்பும் இருக்குது. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 அடியும் சம்பு வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். மெயின் ராஜநிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கை யூஸ் பண்ணி நமக்கு வீட்டோட ராஜநிலை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நமக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்குங்க. அதே போல் வென்டிலேஷனுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும், அதே போல் நான் கார்டனிங் ஏரியான்னு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார்டனிங் ஏரியாவும் வீட்டில் வந்து டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு கபோர்டு ஒர்க்லேயே வந்து நமக்கு ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 60 இன்ச்சு டிவி வந்து நம்ம வச்சுக்க முடியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கபோர்டு ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. அந்தளவுக்கு நல்லா ஃபெசிலிட்டியோட நல்லா ஸ்பேசியஸாக எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ் டெஃபினிஷடு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி செம்மையாகவே பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாடர்ன் கார்டனிங் ஏரியா அண்டு வந்து கிச்சன் வித் டைனிங் ஹால் ஏரியா. இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே மாடர்னாக வந்து நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை
அட்டாச்சு பண்ணி நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைட் ஃபிட்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கில் ரெடி பண்ண ஒரு தரமான ஒரு லைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த கிச்சனுக்கு தேவையான எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டியோட செல்ஃப்ஸும் நமக்கு அமைச்சு கொடுத்து செம்மையாகவே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட டைனிங் ஹால் ஏரியா தான். இந்த டைனிங் ஹால் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாஷ் பேசனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க்கில் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார்டனிங் ஏரியா தான். இந்த கார்டனிங் ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் டைரெக்டாக வந்து இந்த கார்டனிங் ஏரியாவுக்குள்ளே வரும். அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு இதில் வர்ற தண்ணி வெளியில் போகிறதுக்கு தகுந்த மினிக்க அவுட்லெட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் செம்மையாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே போல் உள்ளேருந்து பார்க்குறதுக்கு தகுந்த மினிக்க நல்லா ஸ்பேசியஸான 2 கிளாஸை வச்சு நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த கார்டனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு தேவையோ உள்ளே வந்து நம்ம பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு தரதாக சொல்லியிருக்காங்க. பூச்செடியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வைக்கணுனாலும் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2 பெட்ரூம் தான். இந்த 2 பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு டிசைனிங் ஒர்க்கோடு செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ரெடிமேட் டோர் தான் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜன்னலுக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பி கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டிசைனிங் ஒர்க்கில் செஞ்ச எம்எஸ் கம்பி தான் நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் அண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் தான். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 8x4 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் வாஷ் பேன்ஸனும் அட்டாச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி செம்மையாகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க செல்ஃப்ஸோட வெளியில் வந்து பிவிசி டோர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேட் டோர் வந்து நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் கூட அது வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு ஆகிற காஸ்ட்டு மட்டும்தான், மிச்சப்படி வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் ஒரே மாதிரி டோர் போடுறாங்க. டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 12x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டியோட செம்மையாகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 பெட்ரூம்லேயும் ஏசி ப்ரொவிஷன் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸும் வந்து 8x4 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாத்ரூமில் பார்க்குற மாதிரி சேம் பேட்டர்ன், சைஸ்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சேமாக தாங்க இருக்கும். ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் செம்மையாகவே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு வந்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான வீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 பில்லருமே ஃபுல் போஸ்ட்டு தாங்க, எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது. நீங்கள் மாடியில் ஒரு வேளை ரூம் வேணும் அப்படின்னாலும் கூட நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான காஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு நம்ம ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து ஒரு மார்ஜின் வந்து கிடையாதுங்க. மேக்ஸிமம் நம்ம சேனலை பார்த்து வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சொன்ன அமௌண்ட்டை விட நாங்கள் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து இந்த வீட்டை வந்து உங்களுக்கு காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.